ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ப்ரோக்கலி ஆஃப்கானி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரோக்கலி ஃப்ளோரட்ஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, வெங்காயம், முந்திரி, மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், கசூரி மேத்தி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அரை கிளாஸ் பால் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம். இப்போ அதில் ப்ரோக்கலியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு ஒரு 5 மிளகு போட்டுட்டு வறுத்துட்டு மேரினேட் பண்ண பேஸ்ட் இதில் போட்டுட்டு நல்லா ப்ரோக்கலியும் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ப்ரோக்கலியும் வெந்துடும். கிரேவியும் நல்லா திக்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். உங்கள் ப்ரோக்கலி ஆஃப்கானி ரெடி. இதை நல்லா சூப்பராக நீங்கள் சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.